இந்த இந்த டாங்கிக்கும் ரொம்ப வயிறு வலிச்சாதாம்மா. இதுக்கும் குழந்த பிறக்க போதாம்மா. திடீர்னு அது ரொம்ப வயிறு வலிச்சிட்டு இருந்துச்சாம்மா. அப்போ வந்து டக்குன்னு குழந்த பிறந்துருச்சாம்மா. ஆனால் இந்த டாங்கி பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு எலிஃபண்ட் கூட்டமே இருந்துச்சாம்மா. எலிஃபண்ட்டும் மாடும். அப்போ வந்து இந்த யானையும் மாடுகளும் சேர்ந்து அந்த டாங்கியை நல்லாவே மறைச்சிருச்சாம்மா. அந்த கூட்டத்தில் இந்த சின்ன டாங்கி பிறந்த டாங்கி மட்டும் செத்து போயிடுச்சு. அதோட அம்மா மட்டும் சாகாமல் இருந்துச்சாம்மா. டக்குன்னு அந்த அம்மா டாங்கி இந்த குழந்தைய தொட்டு பார்க்கும்போது அது உயிர் இல்லை. அதை தூக்கிட்டு ஒரு சேஃப்டியான இடத்துக்குள்ள மறைஞ்சு போச்சாம்மா. ஆனால் அதோட அம்மா டாங்கி வந்து அந்த குழந்த டாங்கியை ரொம்பவே பார்த்துச்சு. அதனால அந்த டாங்கி செத்து போயிடுச்சாம்மா. அதுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அது விட்டுருச்சு. டக்குன்னு அந்த அம்மா டாங்கி முன்னாடி வந்து அங்கே பார்த்தா அங்கே இருந்த எலிஃபண்ட்டும் மாடையும் காணுமாம்மா. அதுக்கு பதிலாக லயன்ஸ்லாம் இருந்துச்சாம்மா. அந்த எல்லா எலிஃபண்ட் மாடுகளையும் இந்த லயன் சாப்பிட்ருச்சாம்மா. இந்த டாங்கி வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சாம்மா. அதுங்க ஒரு சிங்கம் வந்து பார்த்துச்சாம்மா அந்த டாங்கியை. டக்குன்னு அந்த டாங்கி வந்து ஆற்றோரமாக ஓடி போயிடுச்சாம்மா. அந்த எல்லா சிங்கமும் குதிச்சுதாம்மா. இந்த எல்லா சிங்கமும் சேர்ந்து குதிச்சுதாம்மா. அந்த டாங்கி டக்குன்னு ஓடிடுச்சாம்மா. அந்த சிங்கம் எல்லாமே ஆற்றுக்குள்ளே போய் எல்லாமே மூச்சு முட்டி செத்துருச்சாம்மா. இந்த டாங்கி மட்டும்